அவங்க சிவகணங்கள்லாம் கூட்டிட்டு போனாங்க. உடனே சாமி அந்த அம்மா பார்த்தது. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு தர்மம் கூட செய்யாம அந்த பாட்டி சாமியை பார்த்தது. சாமி, நான் வந்து ஒரு தர்மம் கூட செஞ்சது கிடையாது. நான் உங்களை பார்க்குற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டுச்சு. இம்மா நீ வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ என்ன செஞ்ச அப்படின்னா, நீ அரிசி குத்தும் போது அந்த உலக்கையோட எடுத்துட்டு ஓடுனியா? ஆமா ஓடுனேன் அப்படின்னு. யாரை துரத்துனேன்? அந்த சாமியாரை துரத்திட்டு ஓடுனேன். அதுல உள்ள அந்த குத்துன அரிசியில ஒரு பருக்கை வந்து எதுல விழுந்துருச்சு? அவருடைய யாசை கேட்டு வந்த அந்த திருவோட்டுல விழுந்ததுனால, அதை அவர் பொங்கி சாப்பிட்டதுனால நீ சிவலோகத்துக்கு வந்துட்ட. ஒரு பருக்கைக்கே நீ சிவலோகத்துக்கு வந்துருக்கன்னா, நீ டெய்லி தானம் தர்மம் செஞ்சா நீ இங்கேயே சிவலோகத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? சாமி, இப்பதான் சாமி எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னுச்சு அந்த பாட்டி. அப்ப அதை கூட சிவருமன் வந்து கணக்கு எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ஒரு பருக்கு விழுந்ததை கூட சாமி என்ன செய்யறாரு? எழுதும் கீழ்கணக்கு இங்கம்.